Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் பர்டிகுலராக நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்பர் தியரி கான்செப்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First question, the number of 4-digit number with no 2 digits common is option A 4536, option B 3024, option C 5040, option D 4823. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2011 இருந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சரை உங்களுக்கு இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4536. இது எப்படி வந்துச்சுன்றத இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் 4-digit நம்பர் வித் நோ 2 digits காமன் இஸ், இதோட ஆன்சர் என்ன சொன்னேன், ஆப்ஷன் ஏ 4536 சொன்னோம் இல்லையா. அதாவது 4-digit நம்பர் ஃபார்ம் பண்ணும் போது அதுல எந்த 2 டிஜிட்டும் காமனா இருக்கக்கூடாது. அதே மாதிரி எத்தனை 4-digit நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. எந்த 2 நம்பரும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுதான் இதுல இருக்கிற க்ளூ நம்மளுக்கு. இப்போ 4-digit நம்பர்னா மொத்தம் வந்து 4 டிஜிட் ஃபில்அப் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகலாம். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் நான் 0 போட்டேன்னு வைங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் 0 ஃபில்அப் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இது 3 போட்டேன்னாக்க ஏதாவது ஒரு நம்பர் நானே போடுறேன். இப்போ 1 2 3ன்னு போடுறேன். இப்போ இந்த நம்பர் வந்து 123 அப்படி பார்த்தாக்கா இது வந்து 3 டிஜிட் நம்பர் மாதிரி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4-digit நம்பர்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த நம்பர்ஸ் டிஜிட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகாம வரணும். நோ 2 டிஜிட்ஸ் காமன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இப்ப இந்த இது எப்படி போடணுன்றத பார்க்கலாம். ஃபார் எனி 4-digit நம்பர், இப்ப இந்த நம்பர் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம், அந்த செட்டு 0 to 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் ஃபில்அப் பண்ணலாம். அப்ப ஒரு பாக்ஸ் நம்ம 4-digit நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிபிலிட்டி எத்தனை நம்பரை வச்சு இதை ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கிற எந்த நம்பரை வேணாலும் ஃபில்அப் பண்ணலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கக்கூடாது, 0வா இருக்கக்கூடாது. இந்த 0வா இருந்துச்சுன்னா 3-digit நம்பரா மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்ல மட்டும் என்ன போட மாட்டோம், நம்ம 0 போட மாட்டோம். அப்ப டோட்டலா நம்மளுக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு, 0 to 9னாக்க எத்தனை சாய்ஸஸ் இருக்கு, 10 சாய்ஸஸ் இருக்கு. 10 சாய்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நான் எதை போட மாட்டேன், 0 போடக்கூடாதுன்றதுனால மீதி எத்தனை சாய்ஸஸ் தான் இருக்கும் அப்படின்னாக்க 10 சாய்ஸஸ்ல 0 போட முடியாது அப்படின்னா எத்தனை சாய்ஸஸ் இருக்கும், 9 சாய்ஸஸ் இருக்கும். அப்ப 0வை தவிர மீதி 1 to 9க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் இதுல ஃபில்அப் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4ன்னு ஃபில்அப் பண்றேன். இப்ப அடுத்த நம்பர் நம்மளுக்கு அடுத்த டிஜிட் நான் ஃபில்அப் பண்ணும் இல்லையா. அப்ப அந்த அடுத்த டிஜிட் நான் ஃபில்அப் பண்ணும்போது இந்த 4 வந்து நம்மளுக்கு அடுத்ததுல வரக்கூடாது. அப்ப இந்த 4 நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 0வை சேர்க்கல இல்லையா. அப்ப அந்த 0க்கு பதிலா இங்க 4 வரக்கூடாது அப்படின்னா டோட்டலா 10 சாய்ஸஸ்ல எத்தனை சாய்ஸ் இருக்கிறதா அர்த்தம், 9 சாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நம்ம 0 வராத மாதிரி பாத்துக்கிட்டோம். 0 வந்துச்சுன்னா 3-digit நம்பரா மாறிடும். செகண்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல போட்ட 4 வராத மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்படின்னாக்க எனக்கு டோட்டலா 10 சாய்ஸஸ்ல எத்தனை சாய்ஸஸ் இருக்கிறதா அர்த்தம், 9 சாய்ஸஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப நான் செகண்ட் நம்பரை நான் என்னன்னு ஃபில்அப் பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 அப்படின்னு ஃபில்அப் பண்றேன். இப்ப அடுத்த டிஜிட், இப்ப தேர்ட் டிஜிட் நான் ஃபில்அப் பண்ணணும். தேர்ட் டிஜிட் நான் ஃபில்அப் பண்ணும்போது எனக்கு இந்த 4ம் வரக்கூடாது, 1ம் வரக்கூடாது. அப்ப இந்த 4ன்ற நம்பர் இங்க வந்துச்சுன்னா ரிப்பீட் ஆயிடும். தேர்ட் டிஜிட்ல 1ன்ற நம்பரும் தேர்ட்ல வந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகும். சோ இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நோ 2 digits காமன் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இந்த 2 நம்பரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்ப டோட்டலா 10 சாய்ஸஸ்ல 2 நம்பர் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா எத்தனை சாய்ஸஸ் தான் இருக்கும், 8 சாய்ஸஸ் தான் இருக்கும். அப்ப தேர்டா நான் போட்டிருக்கிற எக்ஸாம்பிள்ல பொறுத்த வரைக்கும் 4ம் 1ம் வராத மாதிரி பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 2ன்னு ஃபில்அப் பண்றேன். இப்ப 3மே வேற வேற டிஜிட்டா ஆயிடுச்சு. இப்ப அடுத்த சாய்ஸ்ல
fourth digit நான் fill up பண்ணணும். fourth digitல பாத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் நம்மளுக்கு வரக்கூடாது? 4 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. ஏன்னா இந்த மூணு நம்பர் நம்மளுக்கு இந்த fourth digit வரக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ல no two digits காமன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மூணு நம்பர் நம்மளுக்கு வரக்கூடாது. டோட்டலா எத்தனை சாய்ஸஸ் இருக்கு நம்மளுக்கு? 10 சாய்ஸஸ் இருக்கு. ஸோ 10 சாய்ஸஸ்ல மூணு நம்பர் போயிடுச்சு அப்படின்னா எத்தனை சாய்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு? 7 சாய்ஸஸ் தான் இருக்கு. அப்ப 7 சாய்ஸஸ் எது எது இருக்கலாம் அப்படின்னாக்க 1 to 4 தவிர மீதி எதுனாலும் இருக்கலாம். அப்ப நான் 0 கூட போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு நம்பர் 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டேன். எந்த ரெண்டு டிஜிட்டும் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நான் ஃபில் அப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எத்தனை 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டின்ல டோட்டலா 10 சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு 9 சாய்ஸஸ் அந்த 0வை தவிர. அதனால 10ல 1 0 போயிடுச்சுன்னா 9 சாய்ஸஸ் வந்துடும். செகண்ட் பிளேஸ்ல அந்த 0வை சேர்த்துக்குவோம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்ட நம்பரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா 9 சாய்ஸஸ் ரிப்பீட் ஆகும். அடுத்த தேர்ட் பிளேஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து தேர்ட்ல வரக்கூடாதுன்றதுனால அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் 10 சாய்ஸஸ்ல 2 டிஜிட்டுக்கு போட்டுட்டோம் அப்படின்றதுனால 8 சாய்ஸஸ் வரும். அடுத்தது ஃபோர்த் பிளேஸ்ல நம்மளுக்கு 3 டிஜிட்டுக்கு ஃபில் அப் பண்ணிட்டோம். அதே நம்பர் நம்மளுக்கு ஃபோர்த் பிளேஸ்ல வரக்கூடாதுன்றதுனால டோட்டலா 10 சாய்ஸஸ்ல இருந்து 7 சாய்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னும் போது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? 9 into 9 into 8 into 7. So 4536 அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். Second question, the unit digit of 2 power 100 is option A 2, option B 4, option C 6, option D 8. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு CSIR நெட் எக்ஸாம் ஜூன் 2011ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா C தான். C வந்து 6. அப்ப யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 100 is 6ன்ற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 946 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்ன்றது நம்மளுக்கு 6, 10 டிஜிட்ன்றது 4 அண்ட் 100th டிஜிட்ன்றது 9. அப்ப இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க யூனிட் டிஜிட். அது வந்து 2 power 100க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 6ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 100 இஸ் சின்னு சொன்னோம் இல்லையா, C6. அப்ப 2 power 100ஓட யூனிட் டிஜிட்டோட வேல்யூ வந்து 6 அப்படின்றத பார்த்தோம். இது எப்படி வந்துச்சுன்றத நம்ம செக் பண்ணலாம். இப்ப இது ஈஸியா நீங்க சொல்லணும் அப்படின்னா 2 power 4ன்றது நம்மளுக்கு 6 mod 10ன்னு சொல்லிக்கலாம். 2 power 4ன்றது நம்மளுக்கு 2 power 4ன்றது 2 square into 2 square. அப்ப 4 into 4 16. அப்ப 16 mod 10ன்னு வரும். 16 mod 10க்கு நம்ம ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். இப்ப கான்ஃபரன்ஸ்ல இந்த இடத்துல ரிமைண்டர் போடுவோம் இல்லையா, அப்ப 6 mod 10ன்னு போடுவோம். அப்ப 2 power 4ன்றது 6 mod 10. இப்ப 2 power 4 power 25 போட்டீங்கன்னாக்க இது என்னத்துக்கு ஈக்குவலன்ட்? நம்மளுக்கு 2 power 100க்கு ஈக்குவலன்ட். சோ 2 power 4 power 25. அப்ப 6 power 25 mod 10ன்னு கிடைக்கும். 6 power 25க்கு நம்மளுக்கு என்ன போட்டுக்கலாம் அப்படின்னாக்க 6 mod 10ன்னு போட்டுக்கலாம். இதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்றது. இத டீடைலா நம்ம எப்படி சொல்லலாம்ன்றதை இப்ப பார்க்கலாம். 2 power 1ன்றது நம்மளுக்கு கான்குவென்ட் டு 2 mod 10. mod 10. அது மாதிரி 2 ஸ்கொயர்ன்றது 4 mod 10. அந்த mod 10க்கு பதில் நான் வெறும் 10 மட்டும் பிராக்கெட்ல போடுறேன். ஆனா மீனிங் வந்து mod 10ன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப 2 power 3ன்றது கான்குவென்ட் டு 8 mod 10. அடுத்து 2 power 4 வந்து பாத்தீங்கன்னா 2 power 4 எப்படி எழுதலாம்? 2 cube into 2ன்னு போட்டுக்கலாம். 2 cube into 2னா 2 cubeக்கு இப்பதான் ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 8ன்னு பார்த்தோம். அப்ப 8 into 2. 8 into 2 mod 10ன்னு பார்த்தோம். அப்ப 16 mod 10ன்னு வரும். 16 mod 10. இப்ப 16 mod 10க்கு நம்ம கான்குவென்ட் டு 6 mod 10ன்னு போட்டுக்கலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப 6 mod 10. சோ 2 power 4க்கு நம்மளுக்கு 6 mod 10. அடுத்து 2 power 5க்கு நம்ம எப்படி போடலாம்? 2 power 4 into 2ன்னு போட்டுக்கலாம்.
2 power 4க்கு நம்ம ஏற்கனவே என்னன்னு போட்டிருக்கோம் 6ன்னு போட்டிருக்கோம் 6 into 2 அப்ப 6 into 2னா என்னன்னு வரும் 12 12 mod 10ன்னு போது என்ன ஆன்சர் கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 2 power 6க்கு 2 power 5 into 2 இப்போ 2 power 5க்கு ஏற்கனவே 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2 into 2 என்னன்னு ஆன்சர் வந்துரும் 4ன்னு வந்துரும். அடுத்த 2 power 7க்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4 போட்டிருக்கோம் 4 into 2 8ன்னு வந்துரும். 2 power 8க்கு பாத்தீங்கன்னா 2 power 7 into 2 7க்கு 8 into 2னா 16 mod 10 6 mod 10ன்னு வந்துரும். ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திருப்பி அந்த 2486 தான் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க 2 power 1 2 3 4க்கு கான்க்ருவென்ட் டு 2486ன்னு வரும். செகண்ட் லைன்ல 5 6 7 8 பவருக்கு பாத்தீங்கன்னா கான்க்ருவென்ட் டு 2486 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் நீங்க போட்டீங்கனாலும் 2 power 9 10 11 12க்கு நம்மளுக்கு 2486 தான் வரும். அப்ப இதை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 power 4k plus 1 is congruent to 2 அப்புறம் 4k plus 2 வந்து congruent to 4 அப்புறம் 8 6 வேணா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம k-வுக்கு 1 போட்டு பார்க்கலாம். k-வுக்கு 1 போட்டோம்னா k-வுக்கு 0ல இருந்தே நம்ம போடலாம். நான் 1 போட்டு காமிக்கிறேன். 1 போட்டோம் அப்படின்னாக்க 4 into 1 plus 1 but 2 power 5 is congruent to 2 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 இதுல பாத்தீங்கன்னா k is equal to 1க்கு போட்டோம்னா 2 power 4 into 1 plus 2 அப்ப 2 power 6 is congruent to 4ன்னு கிடைச்சிடும். அடுத்தது 2 power 4k plus 3ல k-வுக்கு 1 போட்டோம்னா 8. அடுத்தது k is equal to 1 into 2 power 4k plus 4ல போட்டீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு 100ன்றது எப்படி எழுதலாம் 4 into 25ன்னு எழுதலாம். அப்ப 4ஓட மல்டிப்ளை எழுதுறது தான் 100. அப்ப இங்க 4k plus 1 4k plus 2 4k plus 3 4k plus 4ல நம்மளுக்கு 4ஆல டிவைட் ஆவறதுன்னு பாத்தீங்கன்னா 4k plus 4 தான். சோ 100 வந்து எந்த டைப்ல வரும் 4k plus 4ல வரும். அப்ப 4k plus 4ஓட ஆன்சர் என்ன நீங்க கொடுத்திருக்கோம் 4k plus 4ஓட ஆன்சர் is congruent to 6. அப்ப 100ம் அதே டைப்ல இருக்கிறதுனால 2 power 100 is congruent to 6 mod 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 6ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தி நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 power 44 that divide 10 power 55 is option A 11, option B 12, option C 121, option D 144. இந்த கொஸ்டின் CSIR நெட் எக்ஸாம்ல டிசம்பர் 2011ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னாக்க ஆப்ஷன் டி 144 தான் இதோட ஆன்சர். இது எப்படி வந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது 10 power 44ஓட நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் எடுத்து அது 10 power 55 டிவைட் பண்ணோம் இல்லையா அந்த டிவைசஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே number of multiples of 10 power 44 that divide 10 power 55 is option D 144ன்னு சொன்னோம். இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப number of positive divisors-க்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிவைசஸ் ஆஃப் n அப்படின்னாக்க n வந்து நான் வந்து p பவர் a q பவர் b r பவர் c இப்படி எழுத முடிஞ்சுது அப்படின்னா இந்த பவர்ல இருக்கு இல்லையா அந்த பவர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து +1 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ்ன்னு ஃபார்முலா எழுதிக்கலாம். டிவைசஸ் ஆஃப் nன்றது பவர்ல இருக்க a + 1 b + 1 c + 1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம். இப்ப இதே ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 35ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 35ன்னு எழுதுறேன் அப்படின்னா இதை பிரைம் ஃபேக்டர்ஸ்ல நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எழுதும் போது 5 into 7 எழுதலாம். அப்ப 5 into 7 அப்ப 5 power 1 7 power 1. அப்ப இதோட நம்பர் ஆஃப் டிவைசஸ் பாத்தீங்கன்னாக்க என்ன ஆன்சர் கிடைக்கும் டிவைசஸ் ஆஃப் 35ன்றது இந்த ஃபார்முலா படி என்னன்னு சொல்லியிருக்கேன் பவர்ல இருக்கிறதுக்கு பிளஸ் அப்ப 1 + 1 1 + 1க்கு இன்னொரு பவர்ல இருக்கிற 1 + 1 ஸோ 1 + 1 2 2 2 into 2 என்னன்னு வந்துடும் 4ன்னு ஆன்சர் கிடைக்கும்.
இப்போ டிவைசஸ் ஆஃப் 35ன்றது நம்மளுக்கு என்னென்ன வரும் 4ன்னு வரும். அதாவது 1 35 அப்புறம் அது இல்லாத 5 7 தான். இதுதான் இங்க ஃபார்முலா பாசிட்டிவ் டிவைசஸோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம 10 பவர் 44ஓட மல்டிபிள்ஸ் நம்பர் ஆஃப் மல்டிப்ளைஸ் எடுத்து இந்த மல்டிப்ளைஸ் எடுத்து அது வந்து 10 பவர் 55 டிவைட் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது டிஃபரன்ஸ் எடுத்துங்க. அப்ப 10 பவர் 55 10 பவர் 44ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைக்குது 10 பவர் 11. இப்ப 10 பவர் 11 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் 2 into 5 பிரிச்சுக்கலாம். ஸோ 10 பவர் 11 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2 into 5 power 11. அப்ப எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 power 11 அப்புறம் 5 power 11. இப்ப 2 power 11 5 power 11னா இப்ப டிவைசஸோட ஃபார்முலா என்ன 11 plus 1 first power plus 1 அடுத்தது செகண்ட் பவரோட plus 1. இப்ப 12 into 12 144 ஆன்சர். இப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n அப்படின்னாக்கா அந்த பவர்ல இருக்கிறதுக்கு +1 போட்டு எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். Fourth question, the number of words that can be formed by permuting the letters of mathematics is option A 5040, option B 49,89,600, option C 11 factorial, option D 8 factorial. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2012ல சிஎஸ்சிஆர்ல கேட்டிருக்காங்க. எதுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க ஆன்சர் வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 49,89,600 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் மேத்தமேட்டிக்ஸ்ன்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி. இது எப்படி வந்ததுன்றத நம்ம செக் பண்ணலாம். இப்ப இந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்ற வேர்ட்ல நம்மளுக்கு எது எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல நம்மளுக்கு எம் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? எம் வந்து 2 டைம்ஸ். எம் வந்து 2 டைம்ஸ். அடுத்தது ஏ வந்து நம்மளுக்கு ஏ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ரிப்பீட் ஆனது மட்டும் நான் எழுதுறேன். ஏ வந்து 2 டைம்ஸ். ஏ 2 டைம்ஸ். அதே மாதிரி டி பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. டி வந்து 2 டைம்ஸ். இப்ப அது போக மீதி லெட்டர்ஸ். இப்ப மீதி லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதர் லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. அது போக HEICS டோட்டலா 5 இல்லையா? அப்ப டோட்டலா நம்மளுக்கு டோட்டல் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வருது பாருங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா 11. இப்ப டோட்டல் லெட்டர்ஸ் 11. அப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாக்க டோட்டல் வேர்ட்ஸ் டோட்டல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஃபேக்டோரியல் மேல வந்து டோட்டல் லெட்டர்ஸ் இருக்கிறதோட ஃபேக்டோரியல் 11 ஃபேக்டோரியல். கீழே ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் கீழே டிவைட் பண்ணிடணும். அப்ப எது எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு எம் வந்து 2 டைம்ஸ், ஏ 2 டைம்ஸ், டி 2 டைம்ஸ். அப்ப 2 ஃபேக்டோரியல் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். 2 ஃபேக்டோரியல் ஏவுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல், டிக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். இப்ப 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் இஸ் 49,89,600. இதான் ஆன்சர். இப்ப எந்த வேர்டு கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் நீங்க ரிப்பீட் ஆகிறது எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் போட்டுக்கணும் அதோட ஃபேக்டோரியல், கீழே வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு போட்டுக்கணும். Next question, the number of positive divisors of 50,000 is option A 20, option B 30, option C 40, option D 50. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன்ல 2002 இந்த இயர்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி 13 தான் கரெக்ட் ஆன்சர். தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் 50,000 இஸ் 30. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம்.
இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் என்ன சொன்னோம்? The number of positive divisors of 50,000 is ஆப்ஷன் பி 13 ஆன்சர் சொன்னோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் டிவைசஸ்க்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம், அந்த nன்றத p பவர் n1 p1 பவர் n1 p2 பவர் n2 எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவருக்கு +1 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ப்ராப்ளத்துல இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 50,000 நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸோட மல்டிபிளா எழுதிக்கலாம். இப்போ 5 இன்டூ இந்த 50,000 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 இன்டூ 10,000 எழுதிக்கலாம். இப்போ 5 இன்டூ 10,000 நான் 5 இன்டூ 10 பவர் 4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 5 இன்டூ 10 பவர் 4 நான் வந்து 10 வந்து 5 இன்டூ 2ன்னு போட்டுக்கிறேன். பவர் 4. இப்போ 5 பவர் 4 2 பவர் 4. இப்போ ஏற்கனவே ஒரு 5 இருக்கு இல்லையா, 5 பவர் 1 அப்போ 1 பிளஸ் 4 அப்படின்னா 5 பவர் 5 2 பவர் 4ன்னு வந்துடும். இப்போ 5 பவர் 5 இன்டூ 2 பவர் 4 நம்மளோட பாசிட்டிவ் டிவைசஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஃபார்முலா எப்படி வரும், பவர்ல இருக்கு இல்லையா 5 and 4 ரெண்டுத்துக்கும் +1 போட்டுக்கிறேன். 5 plus 1 into 4 plus 1. So answer 6 into 5 is equal to 30. 30 தான் இதோட ஆன்சர். Next question. Let M is equal to collection of all triples A1, A2, A3 where AI belongs to 1, 2, 3, 4. இந்த condition என்னன்னு பாத்தீங்கன்னா A1 plus A2 plus A3 is equal to 6. இப்ப இந்த மூணுத்தையும் நம்ம அந்த ட்ரிபிள்ஸ்ல இருக்கு இல்லையா, அந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 6ன்னு வந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற அந்த மூணு ட்ரிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்ளெட்ஸ் அதை வந்து இந்த கலெக்ஷன்ல சேர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கலெக்ஷன்ல A1, A2, A3 வரணும் அப்படின்னாக்க A1 plus A2, A3 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6ன்ற நம்பர் வரணும். ஆனா A1, A2, A3 என்ன நம்பரா தான் இருக்கணும், 1, 2, 3, 4 குள்ள தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம A1 plus A2 plus A3 6 வர்ற மாதிரி எத்தனை A1, A2, A3 இந்த Mல கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் கொஸ்டின். Then the number of elements in M is option A 8, option B 9, option C 10, option D 12. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2012ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இத்தனை நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10. 10 தான் கரெக்டான ஆன்சர். இந்த 10 எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த கொஸ்டின் சொன்னாலே M is equal to triples A1, A2, A3 where AI belongs to 1, 2, 3, 4 and A1 plus A2 plus A3 is equal to 6. ஆட் பண்ணாக்க 6 வரணும். The number of elements in M is option C 10ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, A1 plus A2 plus A3 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணா 6 வரணும் அப்படின்னா 1, 2, 3, 4 தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு சான்சஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3 காம்பினேஷன் வரணும். 1, 2, 3 இந்த மூணு நம்பரை வச்சு எழுதலாம். அடுத்தது வந்து 4, 4, 1, 1 இது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது 2, 2, 2 மூணுமே நம்மளுக்கு 2. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு 1, 2, 3 பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா மூணு வேற வேற நம்பரா இருக்க மாதிரி 1, 2, 3 காம்பினேஷனா எழுதிக்கலாம். அடுத்தது 4 அப்புறம் 1, 1 ரிப்பீட் ஆனிச்சுன்னா 4 plus 1 plus 1 6 வந்துடும். அடுத்தது மூணுமே ரிப்பீட் ஆனிச்சுன்னா 2 plus 2 plus 2 6 இருக்கும்போது இப்ப சான்சஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3க்கு நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி பாருங்க. 1, 2, 3க்கு 1, 3, 2, 2, 1, 3, 2, 3, 1, 3, 1, 2, 3, 2, 1 டோட்டலா வந்து நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப இது வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டிஸ். அடுத்த 4, 1, 1 சொன்னேன் இல்லையா, அப்ப 4, 1, 1, 1, 1, 4 அப்புறம் 1, 4, 1 இந்த மூணு பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு இது ரிப்பீட் ஆயிருக்கு நம்மளுக்கு 1, 1ன்றது. அப்ப மூணே பாசிபிலிட்டி, அதுல பாதி தான் மொத்தம் எனக்கு ரிப்பீட் ஆகாம 1, 2, 3 போடுறோம் இல்லையா, அதுக்கான பாசிபிலிட்டி 6. ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு மூணே மூணு பாசிபிலிட்டி 4, 1, 4, 1, 1, 4, 1, 4, 1.
அடுத்து மூணுமே ரிப்பீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 2 2. அதனால இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி. டோட்டலா 6 + 3 + 1னாக்க டோட்டலா எனக்கு 10ன்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து இந்த நம்பர் தியரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எடுத்து தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஐஎன் ஹெஸ்டின் புக், டுமிட் அண்ட் ஃபுட் அண்ட் கேலியன், ராம்ஜி லால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.